வணக்கம். சரஸ்வதி தமிழ் இலக்கணம் 5ஆம் வகுப்பு, பக்கம் 69, 69, 69, 69. முறைப்படுத்தி வாக்கியம் அமைத்தல். முறைப்படுத்தி வாக்கியம் அமைத்தல். கீழ்காணும் சொற்களை முறைப்படுத்தி வாக்கியத்தில் எழுதுக. இப்ப நல்லது தினம், அதாவது ஒரு வாக்கியத்தை மாத்தி ஷஃபிள் பண்ணி வேர்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, அது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாம வேற வேற இடத்துல சில வார்த்தைகளே பதிச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப குருவி ஊட்டி இரையை விட்டது அப்படின்னு வருமா? இது சரியான வார்த்தையா இருக்காது. என்னவா இருக்கும்னா, முதல் குருவி இருக்கும். குருவி என்ன இது எதை ஊட்டி விட்டது? இரையை ஊட்டி விட்டது. இதை மாத்தி இருக்கிறத நம்ம நேர்படுத்தி எழுதியிருக்காங்க. குருவி இரையை ஊட்டி விட்டது. இப்ப நல்லது தினமும் உடற்பயிற்சி செய்வது. இதுல எது முதல்ல வரும்னா, தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. இங்க 1 2 3 4 ஃபர்ஸ்ட் வார்த்தை தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. கூடாது பயன்படுத்த பொருட்களை நெகிழி. இது நல்ல கரெக்டா இருக்காது. நெகிழி பொருட்களை பயன்படுத்த கூடாது. இதுதான் கரெக்டான இடத்துல அமைக்க வேண்டிய வார்த்தைகள். நெகிழி முதல் இடத்திலும் பொருட்களை, நெகிழி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. நெகிழினா என்னன்னா, பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பைய அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத நெகிழி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. வேண்டும் நீர்நிலைகளை வைத்து சுத்தமாக கொள்ள. இது அர்த்தம் உள்ள வார்த்தைகள் கிடையாது. இதை நேர்பட எழுதணும்னா, சரியான இடத்துல வார்த்தைகளை பொருத்தணும்னா, நீர்நிலைகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன வரும்னா, இந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, இங்க 1ம் சுத்தமாகன்ற இடத்துல 2ம் வைத்து கொள்ள வேண்டும். இங்கே 5. ஓகே, அடுத்தது சென்றனர் மாணவர்கள் சுற்றுலா ஏற்காட்டிற்கு. மாணவர்கள் ஏற்காட்டிற்கு சுற்றுலா சென்றனர். மாணவர்கள் ஏற்காட்டிற்கு சுற்றுலா சென்றனர். இங்க பாருங்க, மாணவர்கள் ஏற்காட்டிற்கு சுற்றுலா சென்றனர். கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்க நாம் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. நாம் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. மழை நிரம்பின ஏரி குளங்கள் பெய்தால். இது பெய்தா நமக்கு எல்லா இதுவும் நிரம்பும். மழை ஃபர்ஸ்ட், இது மழை. மழை பெய்தால் ஏரி குளங்கள் நிரம்பின. மழை பெய்ததால் சாரிங்க, மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின. சென்ற புத்தகம் நடந்தது கண்காட்சி வாரம். எது புத்தக இக்குன்னு இருக்கு. புத்தக கண்காட்சி, புத்தக கண்காட்சி சென்ற வாரம் 3. இது சென்ற வாரம் நடந்தது. புத்தக கண்காட்சி சென்ற வாரம் நடந்தது. புத்தக பரிசு அரசர் வழங்கினார் புலவருக்கு. அரசர் புலவருக்கு பரிசு வழங்கினார். அரசர் புலவருக்கு பரிசு வழங்கினார். அப்புறம் இருக்கிறது தோட்டம் பெரிய வீட்டில் என். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? முதல் இது எழுவாய் வரும், அதாவது சப்ஜெக்ட் வரும். என் வீட்டில் பெரிய தோட்டம் இருக்கிறது. வேகமாக மிதிவண்டியில் நான் சென்றேன். யார் சென்றா? ஃபர்ஸ்ட் இதுக்கு சப்ஜெக்ட் வரும். நான் மிதிவண்டியில் வேகமாக சென்றேன். அவ்வளவுதாங்க. முறைப்படுத்தி வாக்கியம் அமைத்தல் இதுதான். தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது இருக்கு இல்லையா, அதே இது பார்த்துக்கோங்க. நான் இந்த நம்பர்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.